48 மணி நேரத்திற்குள் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்க ஈரான் தவறினால் அந்த நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை வாஷிங்டன் நிர்மூலமாக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக எச்சரித்திருந்த நிலையில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. முன்னதாக ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் முக்கிய அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அருகில் உள்ள 2 நகரங்களை தாக்கியதில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதோடு குடியிருப்பு கட்டிடங்களும் சேதமடைந்தன. வளைகுடாவில் உள்ள புஜைரா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மற்றும் எரிவாயு வயல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகின. புஜைராவில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்கிலிருந்து நெருப்பும் கரும்புகையும் எழுகிறது. மேற்கு ஆசியாவில் மோதல் 4வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் சமீபத்திய முன்னேற்றங்கள் அது ஒரு ஆபத்தான புதிய திசையை நோக்கி நகர்வதை காட்டுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கிய பின்னர் இஸ்ரேல் முழுவதும் அபாய எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. தெற்கு இஸ்ரேலில் உள்ள டிமோனா மற்றும் ஆராட் நகரங்களில் வசிக்கும் மக்கள் பெரும் அழிவை சந்தித்தனர். ஈரானின் வசதிகள் தாக்கப்பட்டதால் பிராந்திய உட்கட்டமைப்புகள் சட்டபூர்வமான இலக்குகளாக மாறும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபப் கூறியுள்ளார். மேலும் தெஹ்ரானின் பதிலடி எண்ணெய் விலையை உயர்த்தக்கூடும் என அவர் சேர்த்துக் கொண்டுள்ளார். மேலும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியோவில் பதிவில் அமெரிக்கா பல்வேறு மின் உற்பத்தி நிலையங்களை முதலாவதாக மிகப்பெரிய ஒன்றிலிருந்து தொடங்கி அளிக்கும் என்று கூறியிருந்தார். ஈரானின் எரிசக்தி வசதிகள் தாக்கப்பட்டதால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்பு சொத்துக்கள், குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை தாக்குவோம் என ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாடலை மேற்கோள் காட்டி ஈரானிய அரசு ஊடகங்கள் மற்றும் அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மிகவும் பாதுகாக்கப்பட்ட டிமோனா பகுதியில் இஸ்ரேலிய ஆட்சியால் ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்றால் அது செயற்பாட்டு ரீதியாக போர் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைந்துவிட்டன என்பதற்கு அறிகுறியாகும் என காலிஃபப் கூறியுள்ளார். அணு ஆராய்ச்சி மையத்திற்கு வடக்கே சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆராட் நகரில் ஏவுகணை நேரடியாக தாக்கியதில் குறைந்தது 64 பேர் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர். ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு பின்னர் கூறுகையில் இஸ்ரேலிய மையத்திற்கு எந்த சேதமும் ஏற்பட்டதாகவோ அல்லது கதிர்வீச்சு அளவில் ஏதேனும் அசாதாரண மாற்றங்கள் இருந்ததாகவோ தங்களுக்கு தகவல்கள் வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.